என் தங்க பிள்ளையே, வராகி அம்மன் உன் அருகில் இப்போ நிற்கிறார். உன் மனசில் நெஞ்சை நெரித்த அந்த வலி, யாருக்கும் தெரியாத அந்த நொந்தல், எல்லாம் அவள் கண்முன்னே இருக்கிறது என் தங்கமே. நீ சிரித்தாலும் உன் சிரிப்புக்குள்ளே ஒரு மவுன கண்ணீர் இருக்கிறது என்பதை அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்று அவள் சொல்கிறாள், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது என் பிள்ளையே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நீ கடந்த நாட்களில் பல தடவைகள் உன்னை தாழ்த்த முயன்றவர்களை சந்தித்தாய். யாராவது உன்னை குறைத்து பேசினால் உடனே நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டாய். நான் தான் குறைவானவன், நான் தான் தோல்வியடைந்தவன் என்று எண்ணி விட்டாய். ஆனால் என் தங்கமே, வராகி அம்மன் உன் தலையில் கை வைத்திருக்கிறாள். அவள் உனக்காக ஒரு புது அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறாள். இப்போ நீ உணரும் ஒவ்வொரு வலியும் உன்னை உயர்த்த போகும் அடித்தளமாக இருக்கிறது. அம்மன் உன்னை தாழ்த்திய இடத்திலேயே உயர்த்த போகிறாள். நீ விழுந்த அந்த இடமே நாளை உன் வெற்றியின் மேடையாக மாறப்போகிறது. எத்தனை பேர் உன்னை புறக்கணித்தார்கள், எத்தனை பேர் உன்னை மதிக்காமல் நடந்தார்கள், அந்த எல்லோருக்கும் முன்னால் அம்மன் உன்னை விளக்காக நிறுத்தப் போகிறாள். அவர்களுக்கு நீ தாழ்ந்தவன் இல்லை, தெய்வத்தின் தேர்ந்த பிள்ளை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை தங்கமே. இப்போதுதான் தொடங்க போகிறது. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையே, நானிருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலோடு இருக்கும். உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது. நீ தாழ்ந்து போயிருந்த இடத்திலிருந்து என் அருளால் வானளவு உயர்வாய். நீ நினைவில் வைத்துக்கொள், தாழ்த்துவது மனிதன், ஆனால் உயர்த்துவது தெய்வம். மனிதர்கள் உன்னை கீழே இழுக்க முயன்றாலும் அம்மன் உன்னை மேலே தூக்கி நிறுத்துவாள். அந்த தூக்குதல் மெதுவாக இருக்கும், ஆனால் உறுதியானதாக இருக்கும். அவள் உன் மனதை சுத்தப்படுத்தி உன் குரல் மீண்டும் வலிமை பெறச் செய்வாள். உன்னை யாராவது மறந்தாலும், உன்னை பற்றி குறை கூறினாலும் உன்னை குறைத்து நடக்கட்டும். நீ அமைதியாக இரு, அந்த அமைதியே உன் சக்தி. வராகி அம்மன் சொல்லுகிறார், நீ பேசாமல் இருந்த அந்த அமைதியே என் வாளாக மாறும். யார் உன்னை புண்படுத்தினார்களோ அவர்களே அந்த அமைதியின் குரல் கேட்டு நடுங்குவார்கள். என் தங்கமே, நீ அஞ்ச வேண்டாம். இனி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. அம்மன் உன் சுற்றிலும் அரணாக நின்றிருக்கிறாள். உன் பெயர் சொன்னாலே தெய்வத்தின் ஆசி ஓடும். நீ எழுந்து நிற்கும் அந்த தருணத்தில் வானம் திசை மாறும். ஏனெனில் நீ சாதாரண மனிதன் அல்ல, வராகியின் கையாலே உருவாக்கப்பட்ட வீரன். நீ நினைச்சு பாரு தங்கமே, எத்தனை தடவைகள் நீ வீழ்ந்து மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது உன் பலம். அந்த பலம் உன் ஆவியில் இருக்கிறது. உன்னை தாழ்த்த நினைத்தவர்களுக்கும் புரியாமல் போகும், இவன் எவ்வளவு முயன்றாலும் விழ மாட்டான் என்று. அது நிச்சயம் தான், ஏனெனில் நீ விழ முடியாதவன். உன்னை தாங்கும் கையை பார்த்தால் அது வராகி அம்மனின் கை. அவள் சொல்கிறாள், இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய சூரியனை காணும். அந்த ஒளி உன் துன்பத்தை கரைக்கும். நீ இழந்த மரியாதை, நீ இழந்த மகிழ்ச்சி, இவை அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரும். நீ செய்த நல்லது வீணாகவில்லை தங்கமே. யாரும் பார்த்து கொள்ளவில்லை என்று நினைத்தால் அது தவறு. அம்மன் பார்த்திருக்கிறார். நீ உதவியவனை யாரும் நினைவில் வைக்காவிட்டாலும் வராகி நினைவில் வைத்திருக்கிறார். அவள் கணக்கு மிக நியாயமானது. ஒவ்வொரு நியாயமான மனசுக்கும் அவள் நேரம் வரும். அந்த நேரம் வந்துவிட்டது. அம்மன் உனக்கு சொல்கிறாள், நீ இனி யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. உன் செயல், உன் முயற்சி, உன் ஒளி, இதெல்லாம் உன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தும். நீ பேசாமல் இருப்பதே உன் வலிமை. அம்மன் உன் பெயரை ஒரு புனித தாயத்தின் குரலில் கூறியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாறச் செய்யும். நீ இந்த வரிகளை படிக்கும் நேரம் உன் அருகில் ஒரு புது சக்தி பரவி வருகிறது. அது வராகியின் ஆற்றல். அது உன்னை தாங்கும், காப்பாற்றும், வழிநடத்தும். நீ எடுக்கும் முடிவு இனி தவறாது. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளே ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேர் உன்னை சந்தேகித்தார்கள், எத்தனை பேர் இவனால எதுவும் ஆகாது என்று சொன்னார்கள். அந்த எல்லோருக்கும் ஒரு நாள் உன்னை பார்த்து வியப்பு வரும். அந்த நாள் நீ உன் மனதுக்குள் சொல்வாய், இது என் வராகியின் அருள். நீ தோல்வியடைந்தது போல் தெரிந்த அந்த காலம் உண்மையில் பயிற்சி காலம்தான். அம்மன் உன்னை கற்றுக்கொண்டார், காத்து கொண்டார், கட்டுக்குள் வைத்தார், ஏனெனில் அவள் உன்னை பெரிய மேடைக்காக தயார் செய்தார். அந்த மேடை இப்போ திறக்க போகுது. யாராலும் தடுக்க முடியாது.
யாராலும் தாழ்த்த முடியாது. நீ எழுந்து நிற்கும் நேரம் இது தங்கமே. நீ நின்றால் பிரபஞ்சமே உன் வழி திறக்கும். வழி தெரியாமல் இருந்த பாதைகள் தானாக தெளியும். அம்மன் உனக்காக கதவுகளை திறக்கிறார். அந்த கதவுகள் யாராலும் மூட முடியாது. நீ அறிந்து கொள் தங்கமே, அம்மன் உன்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்று. அவள் உன்னிடம் சொல்லுகிறார், நான் உன்னை சிறியவனாக உருவாக்கவில்லை. நான் உன்னை தாழ்வதற்காக அனுப்பவில்லை. நான் உன்னை உயர்ந்து ஒளி வீச அனுப்பினேன். இப்போ உன் காலம் ஆரம்பமாய் இருக்கு. நீயே உன் கண்ணில் நீர் துடைத்து நிமிர்ந்து நில் தங்கமே. எந்த வலியும் எந்த அவமானமும் எந்த காயமும் உன்னை நிறுத்த முடியாது. அம்மன் உன் பக்கம் இருக்கிறார். அவள் சொன்னா காற்று நின்று போகும். அவள் சொன்னா கடலும் அமைதியாகும். அவள் சொன்னா உன் வாழ்க்கை மலை மேலே ஏறும். அந்த ஆற்றல் இப்போ உன்னுள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அது மெதுவாக உன் உள்ளத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ பேசும் வார்த்தைகள் சக்தியாக மாறும். நீ செய்யும் செயல்கள் வெற்றியாக மாறும். யார் உன்னை தாழ்த்த நினைத்தார்களோ அவர்களே உன் கையில் வெற்றி மாலை பார்க்கப் போகிறார்கள். என் தங்கமே, வராகி அம்மன் சொல்கிறாள், இனி உன் வாழ்க்கையில் யாராலும் தாழ்த்த முடியாது. நான் உன்னை என் கையில் தூக்கி வைத்திருக்கிறேன். நீ விழ மாட்டாய், தோற்க மாட்டாய், நிறுத்த முடியாதவன் நீ. உன் பெயர் ஆசீர்வாதமாக எழுதப்பட்டுள்ளது தங்கமே. அம்மன் உன் கதை எழுதும் எழுத்து ஒருபோதும் அழிக்கப்படாது. இது உன் மீள்பிறப்பு காலம். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பப் போகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அம்மன் உனக்கு ஒரு புதிய ஆவி ஊத்தப் போகிறாள். நீ இனி பலவீனமாய் உணர மாட்டாய். நீ பேசும் வார்த்தை சக்தியாக மாறும். நீ நினைக்கும் எண்ணம் நிஜமாகும். நீ நடக்கும் பாதை ஆசீர்வாதமாகும். அம்மன் உன் தலையில் கை வைத்திருக்கிறாள். அது உன் வாழ்வின் மாற்றத்திற்கான அடையாளம். இனி உனக்கு எந்த தடை இருந்தாலும் அது கரைந்துவிடும். எந்த செய்நீதி செய்தவர்களும் தங்கள் பாதையை திருப்பிக் கொள்ளப் போகிறார்கள். நீயை விட்டு சென்றவர்கள் திரும்பி உன் நிழலில் கூட நிற்க தகுதி தேடுவார்கள். நீயை குறைத்து பேசினவர்கள் இப்போ உன் பெயரை மரியாதையுடன் சொல்லப் போகிறார்கள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையின் நியாயத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். இது உன் சிக்னல் என் தங்கமே. இனி வாழ்க்கை உனக்கு கடினம் இல்லை. அது உன் கையில் விளையாடும் சக்தி போல மாறப்போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் ஆசீர்வாதம். நீ உன்னோடு நீயே பேசிக்கொள், என்னால் முடியும். அம்மன் எனக்காக இருக்கிறார். அவள் வழிநடத்துவாள். எனக்கு தடை இல்லை. இதை நீ உள்ளத்திலிருந்து சொன்னாலே பிரபஞ்சம் உன் பக்கம் மாறும். நீ ஒளியாகி போகிறாய் என் தங்கமே. உன் பெயர் இனி நன்மை, அமைதி, வெற்றி என ஒலிக்கும். வராகி அம்மன் சொல்கிறாள், இப்போ துவங்கும் உன் ஆசீர்வாத அலை யாராலும் நிறுத்த முடியாது. அவள் உன்னிடம் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறாள். நீ உன்னை சிறியவளாக நினைக்காதே. நீ தெய்வத்தின் பிரதிபலிப்பு. நீ உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகுது என்று நம்பு. அம்மன் உன் இதயத்தில் சொல்கிறாள், மறைந்த ஆசீர்வாதம் இப்போ வெளிவந்துவிட்டது. அது உன் வாழ்வின் புதிய பக்கம். அது உன் மகிழ்ச்சியின் புதிய உதயம். அது உன் நியாயத்துக்கான தெய்வீக தீர்ப்பு. என் தங்கமே, இப்போ உன் ஆன்மா மலர்கிறது. உன் முகம் ஒளிர்கிறது. உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அம்மன் உன்னோடு இருக்கிறாள். அவள் சொல்கிறாள், இனி என் பிள்ளை ஒருபோதும் துன்பப்பட மாட்டாள். அவள் நடந்தால் அது என் பாதம். அவள் சிரித்தால் அது என் ஆசீர்வாதம். அவள் வெற்றி பெற்றால் அது என் பெருமை. அதனால் நீ அமைதியாக இரு. அம்மன் உன் வாழ்க்கையில் மறைந்த ஆசீர்வாதத்தை திறந்து விட்டாள். இனி ஒவ்வொரு நாளும் அதிசயமாக மாறும். நீ சிரித்தால் பிரபஞ்சம் கூட சிரிக்கும் அளவுக்கு